Hi friends, welcome to DevOps Tech Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து Kali Linux-னா என்ன அப்புறம் அதுல வந்து லைவ் பூட்னா என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பாத்துறோம். சோ இன்னைக்கு நம்ம அந்த லைவ் பூட் OS-ஐ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போய் லைவ் பூட் OS-ஐ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ப்ரௌசரில் Kali Linux டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா Kali Linux அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து Kali Linux அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா www.kali.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ Kali Linux பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் லினக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து லோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு Kali Linux-ஓட அஃபிஷியலான ஒரு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பாருங்கள். ஏன்னா வேறு ஃபேக்கான வெப்சைட் கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீலோட் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லைவ் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் பூட் பற்றியும் நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதையும் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் 32 பிட் அப்புறம் ஆப்பிள் அதுக்கான அதாவது மேக் ஓஎஸ்க்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம 64 பிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நம்ம என்ன டவுன்லோட் பண்ண போகிறோம்னா Kali 2022.3 அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Kali Linux வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதையே வந்து நம்ம எப்படி மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஏன் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனை நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் மொபைல் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து மொபைல் ஃபோனில் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே ஸோ க்ரோம் ப்ரௌசரில் Kali Linux அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KaliLinux.org அந்த வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து அந்த டவுன்லோட் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. லைவ் பூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லைவ் பூட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா 64 பிட் 32 பிட் அந்த நம்ம பிசியில் பார்த்த அதே இதுதான் வந்து இதுலேயும் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து அந்த Kali Linux 2022.3 அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Kali Linux வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அதை பூட் பண்ணுறது, ஸோ ரூஃபஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, அதுக்கப்புறம் Kali Linux-ஐ எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோலாம் பார்க்கலாம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். இப்படிக்கு உங்கள் சூர்யா.